நட்பு நாடுகளுடனான இந்தியாவின் நீண்டகால உறவுகளை பிரதமர் மோடி கைவிட்டதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மற்றும் அதானி வழக்கில் பிரதமர் மோடி மிரட்டப்படுவதன் மூலம் தேசிய இறையாண்மை கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் 100 முறை கூறியும் மோடி அமைதியாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானிய மற்றும் ரஷ்ய எண்ணெயை வாங்க வேண்டாம் என்று அமெரிக்கா கூறியதற்கு மோடி அடிபணிந்து விட்டதாக கூறியுள்ளார். தற்பொழுது 30 நாட்களுக்கு ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயை வாங்க அமெரிக்கா தற்காலிகமாக அனுமதி வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், முன்னாள் பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி முதல் அடல் பிஹாரி வாஜ்பாய் வரை மோடியை தவிர வேறு எந்த பிரதமரும் எந்த நாட்டின் அழுத்தத்திற்கும் அடிபணிந்து இந்தியாவை அடிமை நாடாக மாற்றவில்லை என கூறியுள்ளார். நாட்டை நான் தலைகுனிய விடமாட்டேன் என்று வெற்று முழக்கத்தை கூறி 140 கோடி இந்தியர்களுக்கு பிரதமர் மோடி துரோகம் செய்துள்ளதாக கார்கே குற்றம் சாட்டியுள்ளார்.